வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி கொஞ்சம் மேல வந்துருச்சு. நம்ம போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக்க ப்ராஃபிட் புக் பண்ண போறோம். புக் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் வந்து பார்த்து வச்சிருக்கேன். ரொம்ப நாள் வாட்ச் வச்சிருந்தேன். அந்த ஸ்டாக்கையும் இப்போ வந்து பை பண்ண போறோம். நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ண போறோம் அப்படின்னா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட்டு. ஆக்சுவலா 4 ஸ்டாக் வாங்கியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்து ஒரு 20% வந்து ஒரு ப்ராஃபிட்ல இருக்கு. இத தான் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போறோம். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. நியர்லி 19% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 9% தான் நமக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு கரெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல. அதனால ஒரு பாதி குவான்டிட்டிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல் அடிச்சிடலாம். இந்த ஒரு பார்ஷியலா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு 110 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கோம். வந்து ஒரு 55 குவான்டிட்டிஸ் வந்து செல் பண்ணிடலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு 55 குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கோம். ஒரு 9% ப்ராஃபிட்ல வந்து செல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அக்சஸ் கிராமின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஒரு 14%ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 20%ல இருக்கு. ரிமைனிங் குவான்டிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிடலாம். நம்மட்ட ஒரு 16 ஷேர்ஸ் இருக்கு. அதையும் இப்போ செல் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து செல் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 4 ஷேர் செல் பண்ணியிருக்கோம். ஒரு 19%ல செல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 110 இருந்துச்சு. அதில வந்து ஒரு பாதி குவான்டிட்டிஸ் மட்டும் செல் பண்ணியிருக்கோம். ஒரு 9%ல. இது வந்து லார்ஜ் கேப்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபிப் 9த்ல பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருந்தோம். ஒரு 15%க்கு வந்து செல் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் டுடே ஒரு 20%ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 16 ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிட்டோம். ஓவராலாவே கிரெடிட் ஆக்சஸ் வந்து ஃபுல்லாவே இருக்கிற குவான்டிட்டிஸ் எல்லாமே செல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஃபர்தர் வீக் பார்ப்போம். இன்னும் கரெக்ஷன்ஸ் வருதா என்னன்ற மாரி செக் பண்ணிட்டு, ப்ராஃபிட் வந்தாலும் அதில இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இல்ல இன்னும் கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா, அதையும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். இன்னும் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ பார்த்து பை பண்ணலாம். அண்ட் தென் ரிமைனிங் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. பெருசா ரெக்கவர் ஆகல. ஓரளவுக்கு ப்ரீவியஸா கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னும் நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. லார்ஜ் கேப் கூட பரவால்ல. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ரெக்கவர் ஆயிருச்சு. பட் மீடியம் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப நெகட்டிவ் தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப வாலடைலா இருக்கு. அப்படின்னும்போது லார்ஜ் கேப் தான் ஓரளவுக்கு ஸ்டெடியா இருக்கும். ரெக்கவர் ஆகுறதும் அதுதான் நல்லா ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகும். ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே பொறுமையா தான் ரெக்கவர் ஆகி வரும். ஃபர்தர் வீக்ல செக் பண்ணலாம். ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத ஃபர்தர் வீக்ல செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்ற மாரி வச்சிருந்தேன். அந்த ஸ்டாக் பேர் பார்த்தீங்கன்னா, சங்கீவி மூவர்ஸ். ஆக்சுவலா இவங்க பார்த்தீங்கன்னா, கிரேன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் குடுப்பாங்க. இதான் அவங்களோட கோர் பிசினஸே. ஆக்சுவலா இவங்களோட சர்வர் வந்து பிஸியா இருக்குன்னு நெனைக்கிறேன். காலையில ஓப்பன் ஆச்சு. இப்போ ஓப்பனே ஆகல இவங்களோட சர்வர். ஓகே. லேட்டரா வேணா இவங்களோட வெப்சைட்ட விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்ஸ் தான் இப்போ பை பண்ண போறோம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 2500 crore மார்க்கெட் கேப். ஆக்சுவலா ரிஸ்கி கேட்டகரி தான் இது வந்து. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 293ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 19ல இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னாலுமே ஒரு 1% வந்து டிவிடெண்ட் ஈல்டு தந்திருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா பார்த்தீங்கன்னா 340 crores இருக்கு. கரெக்ஷன் இப்ப மெயினா பிக் பண்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகி 60%ல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ம் ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகி மேல போக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுதான் பிக் பண்ண போறோம் இந்த ஸ்டாக்ஸ. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 60%ல கரெக்ஷன் ஆகி இருக்கு. இந்த டைப்ல தான் பை பண்ண போறோம். இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா 720ல போயிருக்கு. ஆல்மோஸ்ட் திருப்பி ஆல் டைம் ஹைய ரீச் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு 100% ரிட்டர்ன் கிடைக்கும். பார்க்கலாம். ஒரு லாங் டர்மா ஹோல்ட் பண்ணா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஓகே. அண்ட் தென் இதோட மீடியன் பிஇ பார்த்தீங்கனாலுமே ஒரு 21ல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 19ல இருக்கு. கொஞ்சம் ஃபேரான வேல்யூ தான். இப்ப கரெக்ஷன் ஆனனால ஓரளவுக்கு ஃபேரான வேல்யூவா தான் இருக்கு. அண்ட் தென் இவங்களோட ப்ராஃபிட்ட பார்த்துரலாம். இவங்களோட ப்ராஃபிட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2024ல வந்து 188 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2018ல இருந்து ஒரு 21 வரைக்கும் தான் நெகட்டிவ்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகி 30 crore அதுக்கப்புறம் 112, 188. இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனி. அந்த ப்ரீவியஸா அந்த ஒரு 4 வருஷம் ஏன் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா கொரோனா பேண்டமிக் அதுக்கப்புறம் இவங்க வந்து அசெட் பேஸ்ட் கம்பெனி. அ எக்ஸ்பென்சிவான கிரெயின்ஸ்லாம் பை பண்ற மாரி இருக்கும். அது அதுக்கப்புறம் அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 500 crores டெப்ட்ல இருந்திருக்காங்க. அதையும் லிட்டரலா கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 200 crore. அதனால தான் அந்த ஒரு 3, 4 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலுமே ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு.
அண்ட் தென் காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 86 அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 35% வந்து காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சிஏஜிஆருமே பார்த்தீங்கன்னாலுமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 60% அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 46% பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் 21க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மைல்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவங்களோட ஸ்டேக்ஸை. ஸோ 22ல 1% வச்சிருக்காங்க. 23ல பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 1.68. அதுக்கப்புறம் 24ல பார்த்தீங்கன்னா 2.59. அதுக்கப்புறம் 25ல 3.25. ஸோ இவங்களோட ஸ்டேக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ்ல வந்து ஒரு 47% வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் தான் இப்போ நம்ம பை பண்ண போறோம். இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கம்பெனி வெப்சைட் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ பை பண்ணிடலாம். ஸோ சஞ்சீவி மூவர்ஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 292ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ குவான்டிட்டிஸ் வாங்கலாம்? ஓகே. ஒரு 100 குவான்டிட்டிஸ் வாங்கலாம். ஸோ 29,000 நியர்லி. ஓகேங்களா? ஸோ 100 குவான்டிட்டிஸ் சஞ்சீவி மூவர்ஸ். ஸோ இது வந்து ரிஸ்கி கேட்டகரி. ஏன் அப்படின்னா 2,500 கோடி தான் மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிஸ்கி கேட்டகரியில பை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பை பண்ணியாச்சு. சஞ்சீவி மூவர்ஸ் 100 ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ 27th ஏப்ரல்ல. ஓகே. ஸோ பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. ஸோ மற்ற ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னாலுமே ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40% வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு ஆக்சுவலா. சென்கோ கோல்ட்லாம் 40% மேலே நெகட்டிவ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்னும் கரெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்ஷன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாம். இல்ல மார்க்கெட் இன்னும் நல்லா புஷ் ஆகி மேலே போகுது அப்படின்னா இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்தர் வீக்ல செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் அப்டேட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.